யானை மாதிரி இருக்கிற நம்மளுக்கு எறும்பு தொல்லை கொடுக்க பாக்குது. எறும்பு சின்னதா இருந்தாலும் அது கொடுக்கிற தொல்லையால யானை மண்ண கவிதான். வாங்க நானா சாஹிப். அந்த எறும்பு ஆகாயத்துல பறக்க நினைச்சு அதோட ரெக்கைய வெட்ட வந்துதானே ஆகணும். சாகரத்துக்கு முன்னாலே எங்க அப்பா எனக்கு ஒரு ரகசியத்தை கத்து கொடுத்தாரு. தப்பி தவறி ஒரு பொம்பளைய நம்பினா எல்லாமே முடிஞ்ச மாதிரிதான். அது உன்னோட அழகா இல்ல வேற எதுவான்னு எனக்கு தெரியாது. உன் அறிவால உன் குடும்பத்தை உன் அண்ணனை நாசம் பண்ண. ஆனா உங்களை என்ன பண்ண முடியும்? அதன நீ என்ன நினைக்கிற? இந்த நானா சாஹிப் ஜெயிச்சுட்டா? வெற்றி தோல்வியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நானா சாஹிப். ஆனா உன்னோட பாதி ஆளுங்க போய் ஏன் பக்கம். முதல் தடவை பிச்சை கேட்க வந்தப்பவே உன்ன மாதிரி நச்சு பாம்ப காலால நசுக்கி கொல்லாம விட்டது ஏன் தப்புதான். அந்த தப்பதான் நீங்க செஞ்சிட்டீங்க. பாம்பு அடிச்சு அழிக்கிறத விட்டுட்டு பாலை வாத்து வளர்த்தீங்க. பாலை ஊத்தி வளர்த்த எனக்கு மகுடி ஊதி ஆட வைக்கவும் தெரியும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆளுங்களும் ஆயுதங்களும் என்கிட்ட நிறையவே இருக்கு நானா சார். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ரத்தம் சிந்தி உயிர் சேதம் ஏற்படணுமா இல்ல அமைதியா பேசி தீர்த்துக்கலாமா? பொண்ணுங்க பின்னாடி வாலாட்டி நிற்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. வாழ்க்கை முழுக்க நீ இதையே தான் செஞ்சுட்டு இருப்ப. நாய்வால நிமித்த முடியுமா? கோவத்தை அடக்கு சுதர்ஷன். Cheers, நானா. என்ன யோசிக்கிறீங்க? இவ கொடுத்த இந்த ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து நம்மள கொல்ல நினைக்கிறாளோன்னு யோசிக்கிறீங்களா? வேண்டாம், எது வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க. அப்புறம் முடிவெடுக்கலாம். யாருக்கு மரண யாத்திரை, யாருக்கு பேட்ட சொந்தம், யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நான் பொம்பளையோடு போட்டி போட மாட்டேன். என் கண் பார்வையிலிருந்து தூரமா போயிடுங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு நாங்க ஒண்ணும் உனக்கு அடி பண்ணிற வேலைக்காரங்க இல்ல. சொன்னது கேட்டுச்சுல. நீ இங்க இருந்து காலி பண்ணி கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நானா சாஹேப். அப்படி இல்லைன்னா இதோ இங்க உன் போட்டோ இருக்குல்ல,
அதுக்கு மாலை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்னடா ரொம்ப என்ன? ரெண்டு மூணு பிளாஸ்ட் பண்ணிட்டேன்னா நீ நானா சாஹிப் ஆயிட்டதான் நினைச்சுக்காதுன்னா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க யாருக்கு குறி வச்சீங்க, எதுக்கு வச்சீங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. பண்றது பண்ணிட்டீங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேண்டாமா? நினைச்சதை சாதிச்சீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நானாவுக்கு 1000 கண்ணுக்களா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ எப்படி நினைச்சு சொல்ல? நீ இங்க எப்போ வந்த, எப்போ என் இடத்துல உட்கார்ந்த, எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி பிசினஸ்ல எப்பவுமே ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு